எஸ். ஓவியா, எப்போ மொபைல் பார்த்து விளையாடிட்டு இருக்காத. அம்மா எவ்வளவு புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படிக்கலாம்ல. ஓவியா, நான் இப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான ஹாப்பியான நியூஸ் சொல்ல போறேன். என்னம்மா? இனியாவும் உன் கூட சேர்ந்து போர்டிங் ஸ்கூலுக்கு வர போறேன். இனிமே நீங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்க போறீங்க. நிஜமாவா? நிஜமா. அப்பா அவளை எப்படி அலோவ் பண்ணாங்க? நீ நினைக்கிற மாதிரி உன் அப்பா ஒன்னும் அவ்வளவு நல்லவெல்லாம் இல்ல. ராஜு, நீங்க அந்த போட்டோ காமிங்க, அப்பதான் அவ நம்புவா. நீங்களே காட்டுங்க. இவங்க ஏன் அம்மானு போர்டு வச்சிட்டு இருக்காங்க? இவதான் இனியாவோட அம்மாவா? இல்ல, இவங்க குழலி அக்கா, அப்பா இருக்கிற வீட்டோட ஹவுஸ் ஓனர். எனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இவதான் இனியோட அம்மான்னு போய் சொல்லி அவளை ஸ்கூல்ல சேர்த்திருக்காரு உன் அப்பா. இது மட்டுமா? இன்னும் எவ்வளவோ பொய் சொல்லிருக்காரு. அவரு பொய் சொன்னது போதாதுன்னு இனியாவையும் பொய் சொல்ல வச்சிருக்காரு. நீயே பாக்குறல, குழலி அம்மானு போர்டு பிடிச்சு நிக்கும் போது இனியாவும் தானே கூட நிக்கிறா. அவர் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் கூட தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா எல்லாருக்கும் தெரியற மாதிரி நேர்மையா தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் எதுக்கு இப்படி போய் சொல்லிக்கிட்டே இருக்காரு? இங்க பாரு, இந்த மாதிரி ஹாபிட் எல்லாம் உனக்கு வரக்கூடாதுன்னு தான் உங்க 2 பேரையும் நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவர் போய் சொல்லியே ஒன்னையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாரு. போற போக்கு பார்த்தா அந்த பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கு வரோன்னு தோணுது. ஓவியா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இந்த பொய்யை காரணமா வச்சே இனி அவ நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் தான் இனிமே ஒன்னா இருக்க போறீங்க. நீ போய் விளையாடு. சொல்றேன்ல, டென்ஷன் ஆகாத. சரி, நீ வா, அவ ரிலாக்ஸா இருக்கட்டும். நீங்க உங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், ஏமா நம்ம மலருமா? மலரு, மலரு, நீங்க தான் வேலை பாக்குறியா? எப்படி இருக்க? என்ன நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு விசாரிச்சுட்டு வந்து புதுசா பாக்குற மாதிரி டிராமா போடுறீங்களா? போங்க வெளிய. என்னடி? ஏன் இப்படி பேசுற? இத பாரு, உண்மையிலே எனக்கு உடம்பு சரியில்லடி, அதனாலதான் வந்தோம். நீங்க பண்ண பாவத்துக்கு இப்படி முழுசா நின்னு பேசிட்டு தானே இருக்கீங்க. எத்தனை குடும்பத்தை அழிக்க போறீங்களோ? ஐயா, நான் உன் அண்ணன் மலரு. நீயே என்ன தப்பா பேசுனா என்னடா அர்த்தம்? சி, வாய் மூடு. இந்த வாடா போடான்னு கொஞ்சம் வேலை எல்லாம் வச்சுக்காத. முதல்ல வெளிய போறீங்களா இல்லையா? என்னடி, நான் உன்னை பெத்தவ, இவ உன் கூட பிறந்தவன். எங்களை பார்த்து இப்படி பேச எப்படி உனக்கு மனசு வருது? இந்த நடிப்பை பார்த்து ஏமாந்து போக நான் ஒன்னும் அன்பு அண்ணி இல்ல. இத பாரு, அவளை திரும்ப திரும்ப அண்ணின்னு சொல்லாத. என்ன வீட்டை விட்டு துரத்தவ உனக்கு அண்ணியா? நீ பண்ண காரியத்துக்கு அண்ணியா இருந்ததால துரத்துனதோட விட்டாங்க. நானா இருந்தா கொன்னே போட்டிருப்பேன். அண்ணி கிட்ட இருந்து எடுத்துட்டு போன பணம் எல்லாம் எங்கடா? ஏய், கையெடு. என்ன பண்ணன்னு சொல்லு. அந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்க எங்க வேணாலும் போய் தொலைங்க. ஏய், கையெடு, கையெடு. ஒண்ணு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல உனக்கு. சட்டையை கசிக்கி விட்டாங்க. ஏதோ என் தங்கச்சின்னு பாசமா வந்தா நீ என் சட்டைய பிடிப்பியா? நீயா இருக்கிறதுனால சும்மா விட்டேன். வேற யாராவது இருந்திருந்தா என் சட்டைய பிடிச்ச கைய உடைச்சிருப்பேன். பொண்டாட்டியை ஏமாத்தி துரோகம் பண்ணி அவங்க பணத்தை தூக்கிட்டு போன உன் கைய ஆண்டவ உடைக்கிறானா இல்லையான்னு பாரு. நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. மரியாதையா பணத்தை கொடுத்துரு. பணமா? அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே. பணம்லாம் இல்ல, எல்லாத்தையும் செலவு பண்ணியாச்சு. யார் பணத்தை எடுத்து யாரு செலவு பண்றது? வெக்கமா இல்ல? மலரு, நீ இன்னும் பச்சை மண்ணாவே இருக்க. இந்த பணத்துக்கு வெக்கம் மானம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு வேளை சாப்பாட்டாச்சு நீயா உழைச்சு சம்பாதிச்சிருந்தா வெக்கம் மானம் ரோஷம் இது எல்லாமே பணத்துக்கு உண்டுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு என்ன பண்றது?
கஷ்டப்படாம சம்பாதிக்க எனக்கு கொடுத்து வச்சிருக்கு. கஷ்டப்படாம இல்ல, ஆ. அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி காசு திருட கொடுத்து வச்சிருக்கன்னு சொல்லு. ஏய் நிறுத்தடி. நானும் போனா போதுன்னு பாத்துட்டே இருந்தா அண்ணன்னு கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம பேசிட்டே போற. யாரு இவன்? அண்ணனா? ஆமா. ஃப்ராட். ஏய் இப்ப அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு இப்படி குதின்னு குதிக்கிற நீ? என்ன தப்பு பண்ணிட்டானா? பொண்டாட்டிய ஏமாத்தி வீட்ல இருக்கிற பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிருக்கான். என்ன தப்புன்னு கேக்குற? அது சரி, திட்டம் போட்டு கொடுத்ததே நீ தானே. நீ எப்படி தப்புன்னு ஒத்துப்ப? உன்ன மாதிரி ஒரு அம்மா இருந்தா குடும்பம் விளங்கிருமா? இவன் கெட்டு போறதுக்கான காரணமே நீதான். அவன் என்னடி கெட்டு போயிட்டான்? அந்த பணத்தை வச்சு என் புள்ள பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான். எப்படி வர போறான்னு மட்டும் நீ பாரு. கொஞ்சம் கூட கூசாம எப்படிமா உன்னால இப்படி சொல்ல முடியுது? பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அவன் பணத்துல ஆரம்பிக்கணும், அடுத்தவங்க கிட்ட திருடி ஆரம்பிக்க கூடாது. சும்மா பேசாத மலரே. அவ இவன் பொண்டாட்டின்னு இத்தனை தடவை சொல்றல, அப்ப அந்த காசுலயும் இவனுக்கு உரிமை இருக்குல்ல, அதான் எடுத்துட்டு போனா. கரெக்ட்டுமா. ஓஹோ, கேளுமா. எடுத்துட்டு போறதுக்கு மட்டும்தான் உரிமையா? அதே உரிமையில அவங்களுக்கு ஒத்த ரூபா சம்பாதிச்சு கொடுத்திருப்பானா உன் புள்ள? இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறமும் அண்ணி உன்னையும் என்னையும் எப்படி பாத்துக்கிட்டாங்கம்மா? நன்றின்னு உனக்கு ஒண்ணு இல்லவே இல்லையாமா? நீ ஒரு பொண்ணு தானே? ஏய் என்னடி அப்படி என்ன அவ என்ன பாத்துக்கிட்டா? அவ வேலைக்கு போகும்போது பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு அவளுக்கு சம்பளம் இல்லாத ஒரு ஆயா தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் என்ன அந்த வீட்டுல வச்சிருந்தா. இத பாருடி, இப்பவும் சொல்ற, நீ அவளை நம்பாத. இப்பவும் அவ உன்னை இவ்ளோ தூரம் கூட வச்சிருக்க காரணமே இதுதான். நீ எல்லாம் டாக்டருக்கு படிச்சு என்ன பிரயோஜனமோ? அவளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையே. இங்க பாரு மலரே, நான் சொல்றத நல்லா கேளு. உங்க அண்ணன் பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்க போறான். உன்னை நல்லா பாத்துப்பான். இத பாருடி, நீ எங்க கூடவே வந்துடு. யாரு இவன்? என்ன பாத்துப்பானா? மா, முதல்ல உன்னை பிச்சை எடுக்க விடாம பாத்துக்க. கவனமா இருமா. காசு இல்லன்னு கூட்டிட்டு போய் உன் கிட்னிய கூட வித்தாலும் வித்துருவான். இந்த ஃப்ராட நம்பி நான் வரணுமா? மலரு, இதுக்கெல்லாம் நீ ரொம்ப வருத்தப்படுவ பாத்துக்க. போதும், நீங்களா வெளிய போறீங்களா இல்ல நான் வெளிய அனுப்பட்டுமா? டேய், இவளுக்கு சொன்ன கொஞ்சம் கூட புரியாதுடா. வாடா நம்ம போலாம். இத பாருடி, வீட்ல உங்க நொண்ணி இருக்கல, நொண்ணி, அவகிட்ட போய் எங்களை பார்த்தன்னு சொல்லிட்டு இருக்காத. எல்லாத்தையும் அவ காதுல போய் ஓதணும்னு எந்த அவசியமும் இல்ல. புரிஞ்சு நடந்துக்க. இத பாரு, என்னதான் இருந்தாலும் நான் உன்னை பெத்தவ, இவன் அண்ணன். அத புரிஞ்சுக்க. பி கேர்ஃபுல் மலரு. போடா. இது என் பையன். வணக்கம்மா. இவரு என் வீட்டுக்காரு. வணக்கம். வணக்கம். இது 2 தங்கச்சிங்க. வணக்கம். இது என் தங்கச்சி பொண்ணு. பையன் பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறான். ரொம்ப சந்தோஷம். பொண்ணு கூப்பிட்டீங்கன்னா பாத்துரலாம். கூப்பிடுறேன். குழலி, பேரு குழலி, இங்க வாமா. வா. வரா. ஒண்ணு வராங்க. நல்லா இருக்கால? ஆமா நல்லதா இருக்கு. அம்மாடி, பெரியவங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கோ. வணக்கம். பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? பொண்ணு பிடிச்சிருக்கான். பேசலாம். அம்மா, குழலிங்கிற பேரு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதை விட என் பையனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. குழலி, அவங்க எல்லாருக்கும் காஃபி குடுமா. போ, போய் குடு. போமா. என்னங்க இதெல்லாம்? என்னங்க இது? எதுவுமே சொல்லாம அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அது இதெல்லாம் அவளுக்கு புதுசு. அவளுக்கு வெக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இத போய் பேசி கூட்டிட்டு வந்துறேன், இருங்க. என்னமா இது? ஏய், அறிவு கெட்டவளே, இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? எப்படியா வந்தவங்க முன்னாடி நீ நங்குன்னு தட்டை வச்சிட்டு வருவ? நானும் அவங்கள வர சொன்னேன். ஏண்டி இப்படி பேசுற? உனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு காசி ராமேஸ்வரன் போலான்னு பார்த்தா நீ ஏதேதோ புதுசா பேசுற. இனிமே யாரையும் வர சொல்லாத. எனக்கு யாரையுமே பிடிக்கல. என்னக்கா இவ்ளோ கேவலமா பேசுறாங்க? நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாங்க போலாம். கிளம்புங்க. தட்டை எடுங்க.
ஐயோ கத்தாதடி, மெதுவா பேசு, அவங்க காதுல விழுந்துற போகுது. விழுந்தா விழட்டும், எனக்கு என்ன? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நானே உங்ககிட்ட போய் சொல்லிடுறேன். ஏய் நில்லுடி, போகாதடி குழலி. என்ன வந்த வேகத்திலே போறாங்க? ஐயோ என்னடி இது? என்னடி எல்லாரும் போயிட்டாங்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? இப்படி பண்ணிட்டியேடி. விடு பாட்டி, அவங்களே புரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. நல்லது தானே? என்னது நல்லதுதானா? இதுக்காடி நான் கஷ்டப்பட்டு புரோக்கர் கிட்ட எல்லாம் பேசி அவங்க எல்லாரும் இங்க வர வச்சேன். இனிமே யாரும் வர வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பிடிக்கலனா கல்யாணமே பண்ணிக்காம இப்படி பிரம்மச்சாரியாவே இருக்க போறியா? என்னடி இப்படி அநியாயம் பண்ற? பெத்தவங்க இருந்திருந்தா உன்னை இப்படி எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பாப்பாங்களா? ஐயோ பாட்டி, இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? பேசாம போய் வேலையை பாரு, அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும். பாட்டி, இவ என்னாச்சு பாட்டி? பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாம் உடனே கிளம்பிட்டாங்க. ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்றதுப்பா, இந்த கிறுக்கு பிடிச்சவ திடீர்னு கல்யாணம் வேண்டாம் எதுவும் வேண்டான்னு அடம் பிடிக்கிறா. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலப்பா. கவலைப்படாதீங்க பாட்டி, குழலி கிட்ட நான் பேசுறேன். போ. ஐயோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற கோச்சுக்கிட்டு போயிட்டாங்களே. சரி போன் பண்ணியாவது என்ன ஏதுன்னு கேப்போம். ஏன்டா இந்த பொண்ணு இப்படி பண்றாளோ? குழலி, என்னாச்சு உனக்கு? ஏன் பாட்டி இப்படி கஷ்டப்படுத்துற? என்ன கஷ்டப்படுத்துற? பாட்டி பாவம் இல்ல, உனக்காக தானே மாப்பிள்ளை பாக்குற ஏற்பாடுலாம் பண்ணாங்க. ஓ, நீங்க பாட்டிக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? உன் நல்லதுக்காக தானே சொல்றேன். ஓ, நல்லதுக்காக சொல்றீங்களா? சரி சொல்லுங்க கேப்போம். குழலி விளையாடாத, இன்னைக்கு வந்தவங்க நல்ல வரேன்னு சொல்றாங்க, அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிற? சுகுமார கூட தான் பாட்டி நல்ல மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க. ஆனா அவனோட யோகிதைய பாத்தீங்கல்ல? அதுக்கும் இப்ப இந்த மாப்பிள்ளை வேணான்னு சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஒண்ணு வேணான்னு சொல்லல, பிடிக்கலன்னு தான் சொன்னேன். அதான் ஏன் பிடிக்கலன்னு கேக்குறேன். என்ன கேள்வி இது? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும். அதுக்காக இப்படியா நடந்துக்கிறது? வேற யாராவது இருந்திருந்தா நீ நடந்துக்கிட்டதுக்கு சண்டை போட்டு ஊரை கூட்டி இருப்பாங்க. அவங்க எதுவுமே சொல்லாம எந்திரிச்சு போயிட்டாங்க. அதிலே தெரியலையா அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு? அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும், அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? என் மனசுக்கு பிடிக்கல, அதான் அப்படி நடந்துக்கிட்டேன். அப்போ உன் மனசுக்கு யார பிடிச்சிருக்கு? நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே. குழலி என்னாச்சு? உன் மனசுல வேற யாரையாவது பிடிச்சிருக்கா? பாட்டி கிட்ட சொல்றதுக்கு தயக்கமா இருந்தா நீ என்கிட்ட சொல்லு, நான் பாட்டி கிட்ட சொல்றேன். கேக்குறேன்ல, சொல்லு. எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு. அப்படி வா வழுக்கி. இதை ஏன் பாட்டி கிட்ட மறைச்ச? அவங்க கிட்ட சொல்லியிருந்தா எவ்வளவு ஈஸியா இந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. இப்படி மனசுல யாரையோ நினைச்சுக்கிட்டு இப்படி வரவங்களெல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தா பாட்டி உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? சரி வா, பாட்டி கிட்ட சொல்லுவோம். அப்போ பாட்டி கிட்ட சொல்லிடவா? ஏன் சிரிக்கிறீங்க? நீ பயப்படுறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. சரி, யார் அவன் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டவன்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கா? எனக்கு எப்படி தெரியும்? அது சரி, என்கிட்ட கையெழுத்து வாங்க மட்டும் தெரியுது, நான் காதலிக்கிறது உங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்ற? நான் உங்களதான் லவ் பண்றேன். உங்களதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
குழலி, என்ன விளையாடுது? என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ஆ, நான் நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் வந்தவங்க கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். போதுமா? ஏய் முட்டாள, நான் 2 குழந்தைக்கு அப்பா. என்ன போய் பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? பைத்தியம்லாம் இல்ல, நான் தெளிவா தான் பேசுறேன். நீங்க தான் இப்ப குழப்புறீங்க. ஒரு பொண்ணு யார் மேல அதிகமா பாசம் காட்டுறாலோ அவங்க மேலதான் அவளுக்கு காதல் வரும். நான் இனிய மேல காட்டுற அன்பு புரியுதுல்ல, அப்ப உங்க மேல வச்சிருக்கிற காதல் மட்டும் ஏன் புரிய மாட்டேங்குது? ஏன் நான் அழகா இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஜிம்முக்கு போய் நான் உடம்ப குறைச்சிருவேன். பார்லருக்குலாம் போய் இன்னும் அழகாயிடுவேன். குழலி, நீ முட்டாள் மாதிரி பேசுற, முட்டாள் மாதிரி நடந்துக்கிற. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது? இனியாவுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கிற என்னால ஏன் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்க முடியாது? ஓ, இனியாவை நினைச்சு பயப்படுறீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நல்லா பாத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஏய், உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இதெல்லாம் சரிப்பட்டு வராது குழலி. ஏன் சரிப்பட்டு வராது? இங்க பாரு, இது உன் வாழ்க்கை. நீ சின்ன பொண்ணு, நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. என் குழந்தைங்களுக்காக உன் வாழ்க்கையை நான் கெடுக்க முடியாது. உனக்கு என் மேல வந்திருக்கிறது பரிதாபம், காதல் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணா அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. நான் செஞ்ச தப்பு உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வரும்னு தெரியாம உன்கிட்ட அன்பா பழகினதுதான். இதுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் நீ சரிப்பட்டு வருவ. என்னப்பா என்னப்பா சொன்னாவ? நீங்க சொன்ன மாதிரி அவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஐயோ, என்ன சொன்னான்னு தெரியலையே. ஏண்டி, என்னடி சொன்ன அந்த புள்ளகிட்ட இப்படி கோச்சிக்கிட்டு போறான்? சொல்லுடி, கோபம் வர அளவுக்கு என்ன சொன்ன? என் மனசுல இருக்கிற உண்மையை சொன்னேன். என்ன சொல்றா? ஏன்பா சிவா, என்னப்பா அவசரமா போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்க? என்னப்பா ஆச்சு? என்னையா நடக்கும்? எதெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் தானே நடக்குது. ஏன்பா அந்த பொண்ணு கையெழுத்து போடலையா? சொல்லுப்பா, கேட்டுட்டு இருக்கோம்ல. நான் சொல்றேன். குழலி அக்கா சைன் போட்டு கொடுத்தாங்க. ஆனா அப்பா அந்த சர்டிபிகேட்டை கிழிச்சிட்டாரு. என்னது? கிழிச்சு போட்டாரா? என்ன சிவா, இனியா சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, அதை கிழிச்சு போடுறதுதான் எல்லாருக்கும் நல்லது. உன் மனசுல வேற யாரையாவது பிடிச்சிருக்கா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களதான் லவ் பண்றேன். நான் செஞ்ச தப்பு உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வரும்னு தெரியாம உன்கிட்ட அன்பா பழகினதுதான். இதுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் நீ சரிப்பட்டு வருவ. இந்த மாதிரி தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப யோசிச்சேன். சின்ன பொண்ணியா, அவ மனசுல என்னால இப்படி ஒரு நினைப்பு வந்துருச்சேன்னு எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு நாங்களும் நினைக்கலப்பா. அதனால என்னவோ இனியா கூட ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு லெவலுக்கு பேசுற. யோ, வெளியில படபடன்னு பேசினாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவ இன்னும் குழந்தைதாயா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இதுல உன் மேல எந்த தப்பும் இல்லையே. நீ ஒன்னும் திட்டம் போட்டு எதுவும் பண்ணலையே. நான் திட்டம் போடல, நீங்க தான். கொஞ்சம் கூட யோசிக்காம அன்னைக்கு நான் வீடியோ பார்த்துட்டு கிளம்பும் போது உனக்காக தான் போறான்னு சொல்லியிருக்கீங்க. அங்க ஆரம்பிச்சதுதான் இதெல்லாம். அப்போ அந்த புள்ள மனசுல இப்படி ஒரு நினைப்பு இருக்குது உனக்கு தெரிஞ்சிருக்கு. அவதான் சொன்னா. சரி, இதை இப்படியே விட்டுட்டா சரியாயிரும் நானும் மறந்துட்டேன். இன்னைக்கு அவ பேசினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே யோசிக்க தோணுது. இப்ப என்ன தாயா பண்ண போற? யோ, அதை கேட்கதாயா உங்களை இங்க வர சொன்னேன். நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. குழலி வாழ்க்கையை சீரழிச்சு என் பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்திக்க எனக்கு விருப்பம் இல்லை.
நீ உன் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துறது ரெண்டாவது. முதல்ல உன் பொண்ணு உன் கூடவே இருக்கணுமே, அதை பத்தி யோசி. வக்கீல, ரொம்ப பயமா இருக்கு வக்கீல. இன்னும் 2 நாள்ல அம்மா வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவாங்களா? என்ன அனுப்பிடாத வக்கீல, ப்ளீஸ். வா. உட்காரு. அழாத அழாத. அப்பா உன்னை விட மாட்டேன்டா. யாரும் உன்னை எங்கிட்ட இருந்து பிரிக்க விட மாட்டேன். என்ன நம்பு.